அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிஸ்டோ சிபிஎஸ் ஸ்கூல் முதல் ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு மிகவும் நன்றி. இதற்கு முன்னிலை வகிக்கும் பள்ளி மேலாளர் அவர்களுக்கும், சிறப்புரை ஆற்ற வந்துள்ள பேச்சாளர் அவர்களுக்கும், மற்றும் இங்கு கூடியுள்ள பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும், மாணவ மாணவிகளுக்கும், இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் எனது முதல் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய இங்கே பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து நீங்கள் அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதில் நல்லா படிக்க வைங்க. ஒரு பெண்ணுக்கு கல்வி ரொம்ப முக்கியம் என்றதை நான் என்னுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன். நான் 10வது வரைக்கும் தான் படித்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் 2017 என் வீட்டுக்காரர் என்னை +2 படிக்க வச்சார். நான் படித்து பாஸ் ஆகி அதுக்கப்புறம் டிகிரி முடித்தேன். அந்த நேரமும் என்னமோ இங்கே மேயர் பெண் என்று கூறியதால் என்னை நிற்க வைத்து முதல் பெண் மேயராக இருக்கிறார்கள். ஒரு ஆணுக்கு வெற்றி, அதற்கு பின் பெண் இருப்பாள் என்று சொல்வார்கள். அது எவ்வளோ பேர் வாழ்க்கையில் நிஜம்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் என் வெற்றிக்கு பின்னால் என் கணவர், என் பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவர்களுடைய துணையில் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஒரு பெண் ஒரு பொது வாழ்க்கையில் வந்துவிட்டால் எவ்வளோ, அது சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு 2 வருஷத்தில் நான் அவ்வளோ பார்த்துருக்கேன், அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நிறையா. இது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது, வெளியில் வீட்டை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு பெண் முன்னேறணும்னா எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்குன்னு. அதனால தான் சொல்கிறேன், பெண் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைகள், தைரியத்தை ஊட்டுங்கள். எதா இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க. தைரியமாக பேச பயப்பட வேண்டாம்னு சொல்லுங்கள். பெண்கள் எவ்வளோ முன்னேறுகிறார்களோ அவ்வளோ நாடும் முன்னேறும். அதனால தான் முதலமைச்சர் அவர்கள் பெண்கள் படிப்பிற்கு, பெண்களுக்குன்னு நிறைய திட்டங்கள் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வீட்டிலே படிக்காதவங்க 10வது 8வது வரைக்கும் படித்தவங்கெல்லாம் கூட வீட்டிலே இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சுய தொழில் செய்யலாம், சுயமாக சம்பாதிக்கிற மாதிரின்னுட்டு உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சுய உதவி குழு கூட்டினாங்கன்னா அவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறது, சுய உதவி குழு மானிய கடன். அதே அதிகமாகிடுச்சுன்னா கடன் தள்ளுபடியும் பண்ணியிருக்காங்க. பெண்கள் அரசு பள்ளியில் படித்தால் கல்லூரியில் போய் சேர்ந்தா மாதம் 1000 ரூபாய். கல்வியும் இலவசம், கல்லூரி படிப்பும் இலவசன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை அரசு இந்த மாதிரி மாநகராட்சி பள்ளிக்கு போயிருக்கக்குள்ள சின்ன பசங்க 2 சோகமாக உட்காந்து இருந்ததை பார்த்துட்டு என்னம்மான்னு கேட்டிருக்காரு. அப்போ அவங்க 2 பிள்ளையும் காலையில் சாப்பிடாம வந்துட்டோன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு உடனே அதை செயல்படுத்தி உடனே அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் நம் தமிழக முதலமைச்சர் அவர்கள். அந்த மாதிரி பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய திட்டங்கள் போட்டிருக்காங்க. நீங்கள் அதை என்னன்னு கேட்டு பயன்படுத்தி மேலும் மேலும் உயரணும். இப்போ ஆண் பிள்ளைங்களும் அரசு பள்ளியில் படித்தாலும் காலேஜுக்கு போகுதுன்னா அவங்களுக்கு இப்போ இந்த திட்டம், இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட்டில் மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்கும் சொல்லியிருக்காங்க. இலவச பஸ் பாஸ், இலவச பஸ் பெண்களுக்கு. அது மாதிரி பெண்கள் போய் வெளியில் வந்து முன்னேறணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசம்னே நிறைய செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன உதவி தேவையோ அந்த திட்டங்களை படித்து பார்த்துட்டு அதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க என்ன உதவி கேட்டாலும் நாங்கள் எங்கள் மாவட்ட வேளாண் துறை அமைச்சர்கிட்ட சொல்லி உங்களுக்கு அந்த உதவிகளை நாங்கள் வாங்கி தருவோம். யாராக இருந்தாலும் சரி, எந்த உதவியாக இருந்தாலும் எங்களை நாடி வரலாம். நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம், செய்து தருவோம். இந்த பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறந்து விளங்கி உங்களுக்கு எந்த துறையில் உங்களுக்கு விருப்பம் உள்ளதோ அந்த துறையில் முன்னேறி சாதனை புரிந்து இந்த பள்ளிக்கும் கடலூர் மாநகராட்சிக்கும் நல்ல பெயர் வாங்கி தர வேண்டும், பெருமை சேர்க்க வேண்டும். அதுமாரி பள்ளி ஆசிரியர்களும் உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். சின்ன பிள்ளைங்களை சொல்லி கொடுக்கறது, அதுங்களை கட்டுமானம் பண்ணுறது பெரிய விஷயம்.
உங்களுக்கெல்லாம் வந்து நன்றி. அவர்களுக்கு முன்னலி நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க, நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள்ள சொல்லுங்க. நம்ம எவ்வளோ பெரிய ஆளானாலும் நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு 4 பேருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை சின்ன வயசுலேருந்தே பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நல்ல எண்ணத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுங்க. பெண் பிள்ளைங்களுக்கு இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்க. எது நடந்தாலும் வீட்டில் வந்து சொல்லுங்கள். டீச்சர்ஸும் உங்ககிட்டையும் நீங்கள் சொல்லுங்கள். பயப்படாமல் எது வாழ்க்கையில் தப்பு நடந்தாலும் சரி, சரியாக நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, உடனடியாக வந்து தெரிவிக்கும்படி சொல்லிக் கொடுங்க. பிள்ளைங்க பயப்படும். நீங்கள் மிரட்டுறதுலையே படிக்கிறதுக்கு வீட்டுக்கு போனோடனே ஹோம்ஒர்க் எழுதுன்னு நீங்கள் ஒரு உருட்டுறதெல்லாம் அது நடக்கிறத எதையும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகி பெண் பிள்ளைகளை நல்லா தைரியமாக வளர்க்க வேண்டும். நல்லா வளர்ந்து மகளிர்லாம் இன்னும் மேலும் மேலும் முன்னுக்கு வர வேண்டும். என்னை போல் நிறைய பேருக்கு யாருக்கு ஆசை இருக்குதோ தெரியாது, எனக்கு மேயராக வர வேண்டும் என்று நான் வாழ்த்து கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.